ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோவில் கேப், யூனியன் டாக்ஸி, அப்புறம் ஃப்ளைட் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தோம். இனி வர வீடியோஸில் நாங்கள் டே வைஸ் எங்கெல்லாம் போனோம், என்ன மாதிரி பிளேசஸ்லாம் சுற்றி பார்த்தோம், எங்கே ஸ்டே பண்ணோம், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நான் ஷேர் பண்ண போகிறேன். டே 1 காலையில் 10:30க்கு பெங்களூர்லேருந்து ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆச்சு. ஈவினிங் நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு 4:30 ஆகிடுச்சு. காஷ்மீர் ஏர்போர்ட் ரீச் ஆனதும் ஏர்போர்ட் விட்டு வெளியே வரதுக்கு முன்னே ஒரு செக்யூரிட்டி செக் இருக்கும். இந்த ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு டல் லேக்கில் இருக்க ஹோட்டல் போக எங்களுக்கு ஈவினிங் 5:45 ஆயிடுச்சு. டல் லேக் பக்கம் ரீச் ஆக டிராஃபிக் ரொம்பவே அதிகமாக இருந்தது. டல் லேக் பக்கம் லைனாக கேட்ஸ் மாதிரி இருக்கும் நிறையா. லைக் கேட் நம்பர் 1, கேட் நம்பர் 2 அப்படின்னு நிறைய கேட்ஸ் இருக்குது. அந்த கேட்ஸ் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா காட்னு சொல்லுவாங்க. நம்ம புக் பண்ணியிருந்த ஹோட்டல் பேர் வந்து ஹோட்டல் லேக் சைட். இந்த ஹோட்டல் வந்து காட் நம்பர் 12க்கு பக்கத்தில் இருக்குது. நீங்கள் காரில் அந்த காட் நம்பர் 12 கிட்ட ரீச் ஆகிட்டு அந்த ஹோட்டலுக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ஒரு குட்டி ஷிகாரா வச்சுருக்காங்க. ஷிகாரானா ஒரு போட் மாதிரி. அதில் வந்து உங்களை பிக்கப் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நைட்டு 11க்கு அப்புறம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் அதை பே பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஹோட்டல் ரீச் ஆன அப்புறம் வெல்கம் ட்ரிங்காக வந்து காஷ்மீரோட ட்ரெடிஷ்னல் ட்ரிங்கான கவா, கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், அது கொடுத்தாங்க. ரூம்லேருந்து வியூ பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ அங்கேயே உட்காந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்புறம் வெளியே போகலான்னு டிசைட் பண்ணோம். அன்றைக்கி ஈவினிங் பிளான் என்னென்னா டல் லேக் ரோட்டில் ஒரு வாக் போயிட்டு டின்னர் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துடலாம். அவ்வளோதான் எங்களோட பிளான். காஷ்மீர் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம். ஃபைனலாக காஷ்மீர் வந்துட்டோம். காஷ்மீரில் தான் இருக்கோன்னு நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் எனக்கு. ஹோட்டலுக்கு வெளியே வியூ இப்படி தான் இருந்தது. ஈவினிங் டைமில் அந்த சன்செட் அப்போ லேக் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. நாங்கள் ஃபுல் டே ட்ராவல் பண்ணனால பெருசாக பிளான் அன்றைக்கி எதுவும் வச்சுக்கல. ஃபுல் ரெஸ்ட்டில் இருக்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டோம். அப்போ தான் நெக்ஸ்ட் டே வந்து ட்ரிப் வந்து ப்ராப்பராக என்ஜாய் பண்ண முடியும்ன்ட்டு. என்னோடய சஜஷன் என்னென்னா, நீங்கள் காஷ்மீர் வந்து ஏர்லி மார்னிங் ரீச் ஆகுறீங்கன்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டே பிளான்ஸ் ஏதாச்சும் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு பிளேஸஸ்க்கு போய் சுற்றி பார்க்குற மாதிரி. ஒரு வேளை உங்கள் ஃப்ளைட்டே மதியம் தான் போய் ரீச் ஆகுது அப்படின்னா லோக்கலில் இருக்க பிளேஸஸ் சுற்றி பார்க்குற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்ளைட் வந்து டிலே ஆக நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ பெருசாக பிளான் வச்சுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து உங்கள் பிளான் சிம்பிளாக வச்சுக்கோங்க. அதாச்சும் ஸ்ரீநகர் லோக்கல் மட்டும் பிளான் பண்ணிக்கோங்க. நைட்லேயும் லேக் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அங்கங்கே லைட்ஸ், அப்புறம் சில்லுன்ட்டு அந்த ஒரு காற்று, ரொம்ப அமைதியாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அந்த இடத்துல உட்காந்து எனக்கு பிடிச்ச சாங்ஸில் ஒரு 1 hour பக்கம் கேட்டுட்டு அப்புறம் தூங்க போயிட்டோம். இட்ஸ் டே 2 இன் காஷ்மீர். ஓகே, ஹோட்டல் பற்றி இப்போ பார்க்கலாம். டல் லேக்கில் வந்து யூஸ்வலாக போட் ஹவுசஸ் தான் நிறையா இருக்கும். நாங்கள் வந்து போட் ஹவுஸ் சூஸ் பண்ணல. லேக் சைட் வந்து ஒரு ஹோட்டல். இந்த வீடியோவில் ரோட் தெரியுதுல்ல, அந்த சைட் நிறைய ஹோட்டல்ஸ் லேக் வியூவோடு இருக்குது. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது. ஹோட்டல் லேக் சைட் வந்து பட்ஜெட்லேயும் இருக்குது, வியூவும் நல்லாயிருக்கு. இதுதான் அந்த ஷிகாரா. இந்த ஹோட்டலில் ஒரு குட்டியாக கார்டன் ஏரியா செட்டப் மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஒரு சோலோ ஃபீமேல் ட்ராவலர் வந்து ஸ்டே பண்ண யோசிக்கிறீங்க, இங்கே தாராளமாக ஸ்டே பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சேஃப் அண்ட் கம்ஃபர்டபுளாக இருந்ததுங்க. அதே மாதிரி இங்கே ஃபுட் கிடையாது. உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னா நீங்கள் முன்ன நாள் நைட் சொன்னிங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஃபுட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. நைட்டில் சாப்பிடணுன்னா டல் லேக் ரோட்டில் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. வெஜ், நான்வெஜ்னு நிறைய கடைங்க இருக்குது, அங்கே சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். ஜன்னல்லேருந்து பார்க்கும்போது இப்படி தான் வியூ இருந்தது. அந்த மவுண்டெயின்ஸ், லேக், அப்புறம் அந்த கார்டன் ஏரியா. வெயில் படும்போது கார்டன் ஏரியா வந்து பார்க்க ஒரு மாதிரி க்ரீனிஷ் கலரில் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க. ரூம் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதே மாதிரி ஸ்பேஷியஸாகவும் இருந்தது. கெட்டில் கிடையாதுங்க. பேசிக் டாய்லெட்ரிஸ்லாம் கொடுத்துட்டாங்க. லைக் சோப், டூத் ப்ரஷ், டூத் பேஸ்ட், டவல், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. பெட்ஷீட்லாம் ரொம்ப க்ளீனாக இருந்தது. இந்த ஹோட்டலோட ஓனர் பேர் வந்து டானிஷ் ப்ரோ. அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒரு அமேசிங்கான பர்சன். அங்கே ஒர்க் பண்ணுறவங்களும் அப்படி தான் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. நாங்கள் சம்மரில் போனதுனால எங்களுக்கு வெதர் ஓகேவாக இருந்தது. ஒரு வேளை நீங்கள் வின்டரில் போகிறீங்கன்னா ஹீட்டிங் சிஸ்டம்லாம் எந்தளவுக்கு இருக்குது உங்களுக்கு ஓகேவான்னு விசாரிச்சுட்டு போங்க. முக்கியமாக ரெஸ்ட் ரூம் வந்து ரொம்ப நீட்டாக இருந்தது. ஹாட் வாட்டரும் 24 hours அவைலபிளாக இருந்தது. ப்ரைஸ் வந்து 1 டேக்கு புக் பண்ணால் 2800 per night. அதுவே 2 daysக்கு புக் பண்ணால் 2500 per day. நாங்கள் போனது வந்து பீக் சீசனில். அப்போது ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஆஃப் சீசனில் போனால் ப்ரைஸ் கம்மியாக சான்சஸ் இருக்குது. இதுவே வின்டரில் வந்தால் ஹீட்டிங் சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணுறதுனால ப்ரைஸ் அதிகமாக இருக்கவும் சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. சீசன் பொறுத்து ப்ரைஸ் கண்டிப்பாக மாறும். ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக பட்ஜெட்டில் ஒரு ஸ்டே கிட்ட நான் கண்டிப்பாக இந்த இடத்த ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த ப்ரைஸ் பட்ஜெட்டான்னு நீங்கள் யோசிக்கலாம்.
லேக் வியூவோட இந்த ப்ரைஸ் வந்து நான் கண்டிப்பாக பட்ஜெட்டில் தான் இருக்குதுன்னு சொல்லுவேன். நம்ம இன்றைக்கி சுற்றி பார்க்க போகிறது தூத் பத்ரி. தூத் பத்ரி வந்து ஸ்ரீநகர்லேருந்து 43 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸ்ரீநகர்லேருந்து அங்கே போக ஒரு 1.5 ஹவர்ஸ் இல்லை 1 hour 45 minutes ஆகும். இந்த இடத்துக்கு நிறைய டூரிஸ்ட் போகிறது கிடையாது. ஆனால் என்னை கேட்டால் இது வந்து மஸ்ட் விசிட் பிளேஸ்ன்னு சொல்லுவேன். போகிற வழியெல்லாம் பைன் ட்ரீஸ். குல்மார்கில் இருக்க மாதிரி பெரிய மெடோஸ் வந்து தூத் பத்ரியில் இருக்குது. தூத் பத்ரியில் என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஏடிவி ரைட். ஏடிவி ரைட்னா ஒரு 4-wheeler வண்டி மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் வந்து தூத் பத்ரி மெடோஸ் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் நீங்கள். அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் காஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. நான் ஏடிவி ரைட் போகல, அதனால எனக்கு காஸ்ட் என்னன்னு கரெக்டாக தெரியல. செகண்ட் விஷயம் வந்து ஹார்ஸ் ரைட். அதாச்சும் இங்கே வந்து போனி ரைடுன்னு சொல்லுவாங்க. போனி புக் பண்ணிவிட்டு தூத் பத்ரியில் இருக்க மெடோஸ் ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்க்கலாம். இது வந்து செகண்ட் விஷயம். போனியில் சுற்றி காமிக்க நிறைய பிளேசஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் எத்தனை பிளேஸ் போகிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. தேர்ட் விஷயம், இங்கே ரொம்ப ஃபேமஸான தூத் பத்ரி ரிவர். தூத் பத்ரி ரிவரோட இன்னொரு பேர் வந்து ஷாலிகங்கா ரிவர்னு சொல்லுவாங்க. தூத் பத்ரியில் ஒரு கேட் இருக்கும். நம்ம போகிற டூரிஸ்ட் கார் வந்து அந்த கேட்டோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதுவே லோக்கல் பீப்புள் வர கார்னால் ஷாலிகங்கா ரிவர் வரைக்கும் விடுவாங்க. நம்ம போகிறத அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த கேட்லேருந்து தூத் பத்ரி ரிவருக்கு ஒரு 2 kilometers டிஸ்டன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து நீங்கள் நடந்து போகலாம், இல்லைன்னா போனி புக் பண்ணி அந்த போனியில் ஷாலிகங்கா ரிவர் வரைக்கும் நீங்கள் போகலாம். ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக அதிகமாக தான் சொல்லுவாங்க. பார்கெயின் பண்ணியே ஆகணும். பார்கெயின் பண்ணலன்னா அங்கே வேலைக்கே ஆகாது. பேசி அங்கே ப்ரைஸ் எந்தளவு கம்மி பண்ண முடியுமோ பண்ணுங்கள். அந்த ரிவர் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே பக்கத்தில் நிறைய சாப்பிட்ற கடைங்கள்லாம் நிறையா இருக்கும். நீங்கள் அங்கே ரிவர் பக்கம் உட்காந்து சாப்பிட்டே என்ஜாய் பண்ணலாம். ஃபோர்த்தாக என்ன பண்ணலான்னா தூத் பத்ரியில் ட்ரெக்கிங் போகலாம். 1 day ட்ரெக்கிங் போக திஸ்கல் மெடோ 0 point 2 இடம் இருக்குது. திஸ்கல் மெடோ வந்து ஒரு மலையோட டாப்பில் பெரிய மெடோ ரீஜியன் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க புல்வெளி மாதிரி மலையோட உச்சியில் இந்த மாதிரி பெரிய புல்வெளி ரீஜியன் இருக்கும். 0 point வந்து மலையோட என்டையர் டாப்க்கு போகாமல் அந்த டாப்க்கு கொஞ்சம் கீழே வரைக்கும் போகிறது தான் 0 point. நாங்கள் போனது 0 point. ஆக்சுவலாக நாங்கள் திஸ்கல் மெடோ போகலான்ற பிளானில் தான் போனோம். ஆனால் மழை வர மாதிரி இருந்தனால டைம் பத்தாதுன்ட்டு 0 point போயிட்டு வந்துட்டோம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இடம் வந்து 0 point போகிற வழி. இந்த மாதிரி காட்டுக்குள்ளே மலை மேலே ஏறி போகணும். இது வரைக்கும் ட்ரெக்கிங் பண்ணதே இல்லை. ஆனால் ட்ரெக்கிங் பண்ணணுன்னு ஆசை இருக்கவங்க 0 point கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இது ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லி தான். ஒரு வேளை உங்களுக்கு ட்ரெக்கிங் பண்ண முடியல, ஆனால் எனக்கு மலையோட டாப்லலாம் போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த போனி புக் பண்ணால் அவங்களே கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க. இந்த திஸ்கல் மெடோ 0 point ரெண்டுமே போனியில் கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி இல்லைனா கூட நீங்கள் தனியாக போகிற பிளான்லாம் வச்சுக்காதீங்க. ஏன்னா இது காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக கைட் வேணும். கைட் ஹையர் பண்ணி நீங்கள் போங்க. ஒன்ஸ் நீங்கள் தூத் பத்ரி ரீச் ஆனதும் அந்த என்ட்ரன்ஸ் கேட் கிட்ட, அப்படி இல்லைன்னா ஷாலிகங்கா ரிவர் கிட்ட போனி வச்சுட்டு நிறைய பேர் இருப்பாங்க. உங்களுக்கு யார் வேணுமோ புக் பண்ணிட்டா அவங்க வந்து உங்களுக்கு எந்த பிளேஸ்க்கு வேணுமோ அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. நாங்கள் கைட் ஹையர் பண்ணல, போனி தான் புக் பண்ணோம். எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் போகிறனால மலையோட டாப் வரைக்கும் நடந்து போக முடியுமான்னு ஒரு டவுட்டு. அதனால் என்ன பண்ணோம், போனி புக் பண்ணிட்டோம். நடக்க முடிகிற அளவுக்கு நடக்கலாம். ஒரு வேளை முடியலன்னா போனியில் உட்காந்துட்டு போகலான்னு இதுவே புக் பண்ணிட்டோம். நாங்கள் 2 போனி ஹையர் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு போனிக்கு 4000, ஸோ 2 போனிக்கு 8000 அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் இல்லை முடியாதுன்னு சொல்லி ரொம்ப பார்கெயின் பண்ணி அட் லாஸ்ட் வந்து ஒரு போனிக்கு 800, ஸோ டோட்டலாக 1600 அப்படின்னு பேசினோம். நாங்கள் இந்த 2 போனியில் தான் போனோம். நாங்கள் ஆக்சுவலாக பேசினது என்னவோ 2 போனிக்கு 1600ன்ட்டு. ஆனால் ஃபைனலாக நாங்கள் ஒரு 500 எக்ஸ்ட்ரா சேர்த்தி கொடுத்துட்டோம். ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு ஒரு போனிக்கு 800 மட்டும் பே பண்ணுறது ரொம்பவே கம்மியாக தோணுச்சு. ஆக்சுவலாக ஒரு போனிக்கு வந்து 1000லேருந்து 1200 வரைக்கும் தாராளமாக தரலாம். கண்டிப்பாக வர்த்து தான். நாங்கள் ஆக்சுவலாக என்ட்ரன்ஸ்லேருந்து ஷாலிகங்கா ரிவர் வரைக்கும் போனியில் வந்துட்டு அதுக்கப்புறம் ரிவர் கிராஸ் பண்ண அப்புறம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து போனியில் தான் உட்காந்துட்டு வந்தோம். ஒன்ஸ் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணதும் எனக்கு அந்த ஃபாரஸ்ட்குள்ளே வந்து நடந்து போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ நாங்கள் 2 பேருமே போனியில் உட்காந்துட்டு போகாமல் நடந்து தான் மேலே வரைக்கும் போனோம். ரிட்டனும் நடந்து தான் போனோம். நடந்து போகிற வழியும் ஈஸியாக தான் இருந்தது, ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. நாங்கள் ட்ரெக் பண்ண ஸ்டார்ட் பண்ணது வந்து லஞ்ச் முடிச்சுட்டு 1:30க்கு. மேலே டாப் 0 point ரீச் ஆகும்போது 3 o'clock ஆச்சு. ஸோ பொறுமையாக தான் நடந்து போனோம். 1.5 hours ஆச்சு. இவங்கெல்லாம் அங்கேருந்து குட்டீஸ் எங்களை பார்த்ததும் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் அவங்க ஃபேஸில். இந்த இடத்துக்கு டூரிஸ்ட்லாம் எப்போயாச்சும் தான் வருவாங்க. ஸோ யாராச்சும் டூரிஸ்ட் வந்துட்டால் இந்த குட்டீஸ்க்கெலாம் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக அங்கே இருக்கவங்க சொன்னாங்க. எங்களை பார்த்த எக்ஸைட்மெண்ட்டில் அவங்க பாட்டு குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சிரிக்கிறாங்க.
ஆக்சுவலாக நாங்கள் ஒரு யூஸ் அண்ட் த்ரோ வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அந்த பாட்டிலை வந்து ஏதோ பெரிய விஷயமா பார்க்குறாங்க. அதில் இருக்க தண்ணி குடிக்கிறதுக்கு மாற்றி ஆள் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டு அது ஏதோ பெரிய விஷயம் மாதிரி அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அவங்கள பார்க்கும்போது தான் தோணுச்சு, நம்மளாம் எவ்வளோ இருந்தாலுமே பத்தலைன்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்க அவ்வளோண்டு விஷயத்துக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷப்படும்போது நம்ம ஏன் இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு தோணுச்சு. ஜீரோ பாயிண்டில் இருந்த ஒரு மண் வீடு. ஆக்சுவலாக இங்கே இருக்கவங்க வந்து சம்மர் சீசனில் இங்கே இருப்பாங்களாம். வின்டர் ஸ்டார்ட் ஆனதும் மலைக்கு கீழே இருக்க வீட்டில் போய் ஸ்டே பண்ணிப்பாங்களாம். இங்கே 6 months அங்கே 6 monthsனு மாறி மாறி இருப்பாங்களாம். காஃபி, மேகி அப்புறம் ரொட்டி சாப்பிட்டோம். இங்கே இருக்கவங்களாம் ரொம்ப வெல்கமிங்காக இருக்காங்க. நம்ம போனால் அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்குறாங்க. நம்ம சாப்பிட்ட அப்புறம் பில் இவ்வளோன்ட்டுலாம் அவங்க சொல்கிறது கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ தரணும்னு தோணுதோ அவ்வளோ கொடுங்க அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி பிளேஸஸ்க்கெலாம் போனால் ரொம்ப பெருசாக பண்ணணுன்ட்டு இல்லை, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் மாதிரி பண்ணிவிட்டு வாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி பிளேஸஸ் போகும்போது நிறைய குட்டீஸ் இருக்காங்க. ஸோ முடிஞ்சால் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கிட்டு போய் கொடுங்க. உங்களுக்கு அதுவே ரொம்ப பெரிய விஷயமாக நினைக்கிறாங்க. அவ்வளோதான், நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு மலையிலேருந்து கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே மேலே அந்த மண் வீடு இருக்குல்ல, அது வரைக்கும் 0 பாயிண்ட்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே அந்த மலையோட டாப்பில் போனால் திஸ்கில் மடோ, அஸ்தார் வலி அந்த மாதிரி இடம்லாம் இருக்குமோ. நாங்கள் சாப்பிட்டு போகிற முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் மேகமூட்டமாக தான் இருந்தது. சாப்பிட்டுட்டு வெளியே வந்து பார்த்ததும் நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த வெயில் வந்து அங்கே இருக்க மரம், அந்த மெடோஸ் மேலெலாம் விழும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு அங்கேருந்து கிளம்ப தோணவே இல்லை. எனக்கு அங்கேயே இருக்கணும் போல் இருந்தது. அங்கேயே அப்படியே ஒரு 1 month அங்கேயே ஸ்டே பண்ணி காட்டுக்குள்ளேயே வாழணும் அவ்வளோ ஆசையாக இருந்தது. அந்த இடம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. எங்களை பூனியில் கூட்டிகிட்டு போன 2 பர்சனில் ஒருத்தர் வந்து ஏஜ்டு பர்சன், இன்னொரு பையன் வந்து ஒரு சின்ன பையன் தான், ஒரு 20 something ஆகும். நாங்கள் மலை ஏறும்போதும் நடந்து தான் போனோம், ரிட்டர்ன் வரும்போதும் நடந்து தான் வந்தோம். அவங்களுக்கு இதை பார்த்துட்டு வந்து ரொம்ப கில்ட்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக நம்ம காசு வாங்குகிறோம், ஆனாலும் இவங்களை நடக்க வச்சு கூட்டிகிட்டு போகிறோன்ட்டு எங்களை ரொம்ப கம்பல் பண்ணாங்க. குதிரை மேலே உட்காந்துட்டு வாங்க, உங்களுக்கு கால் வலிக்கலையா அப்படின்னு கேட்டுகிட்டே வந்தாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் சொன்னோம், இந்த மாதிரி இடம்லாம் நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். ஒரு ரிவர் தாண்டி ஒரு காட்டுக்குள்ளே வந்து மலை மேலே ஏறி போய் ஒரு மண் வீட்டில் உட்காந்து சாப்பிட்றதுலாம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் லைஃப்பில். ஸோ எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த இடத்துல நடந்து வர ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் நடந்து வரேன், நீங்கள் எதுவுமே நினச்சிக்காதீங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் நடக்கிறோன்னு சொன்னப்புறம் தான் சைலண்ட் ஆனாங்க. அவங்க 2 பேருமே எங்களை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. போகிற வழி ஃபுல்லாக இது இந்த இடம் அந்த இடம்னு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வந்தாங்க. நம்ம ஆக்சுவலாக போகிறது ஒரு வழி, ரிட்டன் வர்றது ஒரு வழி. போகிற வழியும் ரொம்ப அழகாக இருந்தது, ரிட்டன் வர வழியும் ரொம்ப அழகாக இருந்தது, சூப்பராக இருந்தது. இங்கே தூத் பத்ரி போனால் கண்டிப்பாக ஒன்று திஸ்கல் மடோ இல்லைனா 0 பாயிண்ட் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் நம்மளே போயிட்டு வந்துடலாம் அப்படியெல்லாம் நினச்சிட்டுலாம் போகாதீங்க. ஏன்னா நீங்கள் போகிறது காட்டுக்குள்ளே, வழி வந்து கண்டிப்பாக தெரியாமல் போக நிறையவே சான்சஸ் இருக்குது. ஒன்று இந்த மாதிரி குதிரை ஹையர் பண்ணி அவங்க கூட போங்க, அப்படி இல்லைன்னா முன்னாடியே ஒரு கைட் புக் பண்ணி அவங்க கூட போங்க, தனியாக போகாதீங்க. நாங்கள் அந்த நாளில் பண்ண ஒரு மிஸ்டேக் என்னென்னா, ரூம்லேருந்து நாங்கள் 10க்கு தான் கிளம்புனோம். எங்கே போகிறதா இருந்தாலும் ஒரு 8:30 இல்லை 9க்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் போகிற இடத்துல சுற்றி பார்க்க நிறையா இருக்கும் கண்டிப்பாக. அதனால் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் கேப்க்கு ஒரு டிரைவர் வந்தாங்க. அவங்க டிராஃபிக்னால கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க. ஆனால் செகண்ட் டே இருந்து வேறு டிரைவர். அவங்க வந்து சொன்ன டைமுக்கு முன்னாடி வந்து கரெக்டாக ரெடியாக இருப்பாங்க. நான் மலையிலேருந்து இறங்கும்போது ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் பயந்தேன். இதுதான் அந்த இடம். ஆக்சுவலாக அந்த வழி வந்து ப்ராடாக தான் இருந்தது, ஈஸியாக இறங்கலாம். ஆனால் நான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறனால கொஞ்சம் பயந்துட்டேன். ஆனால் அந்த பூனி அங்கிள் நான் பயப்படுறேன்னு தெரிஞ்சு என் கை பிடிச்சி பொறுமையாக கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு வழியாக சேஃபாக கீழே இறங்கி ரிவர் க்ராஸ் பண்ணி வந்துட்டோம். எப்படியோ கீழே வந்ததும் ஆலங்கட்டி மலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காஷ்மீரில் ஆலங்கட்டி மலைன்றது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். ஸோ அது வந்ததும் நான் ரொம்ப ஹாப்பியாகிட்டேன். மழை ரொம்ப அதிகமாக வந்தனால அங்கேயே ஒரு 1 hour இருந்துட்டு அதுக்கப்புறம் கேபில் கிளம்பிட்டோம். நான் எங்கள் கேபோட காண்டாக்ட் நம்பர் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வேணும்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னே நான் போஸ்ட் பண்ண வீடியோவில் கேப் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப கிளியராக தந்திருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமே பார்க்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.